புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை சவரன் 60,000 தாண்டியுள்ளது. கிராமுக்கு இன்று 75 ரூபாய் உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 60,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 7,525 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கையில் மருது சகோதரர்கள் உருவ சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதேபோல் காரைக்குடியில் பகுத்தறிவு கவிஞன் முடியரசனுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள திருவுருவ சிலைக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். சிவகங்கை மாவட்டத்தை வளர்த்ததில் திமுகவிற்கு பெரும் பங்கு உள்ளது என்று கூறிய அவர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும் என்றும் திருப்பத்தூரில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் கூறினார். காரைக்குடியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி அலுவலகம் கட்டப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. 30ற்கும் மேற்பட்ட பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீமான் இல்லம் அமைந்துள்ள பகுதிக்கு 500 மீட்டர் அருகே போராட்டக்காரர்கள் ஒன்று கூடி சீமானுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பெரியார் குறித்த பேச்சு சர்ச்சையானதால் போராட்டக் குழுவினர் வீடு முன் திரண்டு உள்ள நிலையில் சீமான் விளக்கம் அளித்தார். தன்னுடைய கருத்து தவறு என்றால் பெரியார் கருத்தும் தவறுதான் என்று குறிப்பிட்ட அவர் பெரியாரா பிரபாகரனா என மோதி பார்க்க முடிவு செய்துவிட்டதாகவும் ஆவேசமாக தெரிவித்தார். சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பெரியார் குறித்த சீமானின் பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் பாதுகாப்பிற்காக நாம் தமிழர் கட்சியினரும் ஏராளமானோரும் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் ஓட்டு உள்ள பத்மாவதி என்ற சுயேட்சை வேட்பாளரின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது. முதலில் 47 வேட்பாளர்கள் போட்டி என அறிவிக்கப்பட்டு பிறகு பத்மாவதியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் நீண்ட நேரம் தாமதம் ஏற்பட்டது. வேட்புமனு பரிசீலனை, வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஆகிய குழப்பங்கள் எதிரொலியாக தேர்தல் அதிகாரி மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சென்னை கிரீன் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் நேரில் ஆஜரானார். காட்பாடியில் நடைபெற்ற சோதனையின் போது வீடு மற்றும் கல்லூரியில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் நேரில் ஆஜரானார். வேங்கை வயல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் முறையீடு செய்துள்ளது. இதனையடுத்து நாளை 23ஆம் தேதி வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்துள்ளது. இந்த வழக்கின் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்களா அல்லது வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுமா என தமிழகம் முழுவதும் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று அண்ணா நகர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் திடீரென ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டார். H-1B விசாவை தான் நிறுத்த விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவிற்கு மிகவும் திறமையான மக்கள் தேவை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொழில்நுட்ப துறையில் மட்டுமின்றி உயர்தர பணியாளர்கள் போன்ற பிற வேலைகளுக்கும் திறமையான நபர்களுக்காக H-1B விசாக்களை ஆதரிப்பதாக குறிப்பிட்டார்.
இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் T20 கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இன்றைய போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி களமிறங்குகிறது. எதிர்முனையில் ஜாஸ் பட்லர் தலைமையில் அதிரடி வீரர்களை கொண்ட பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணி களம் காண்கிறது. இந்தியாவிற்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்கும் 11 பேர் கொண்ட இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாஸ் பட்லர் தலைமையிலான அணியில் பென் டக்கெட், பில் சால்ட், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தவிர ஜேமி ஓவர்டன், கஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத், மார்கூட் ஆகியோரும் முதல் T20 போட்டியில் விளையாட உள்ளனர். இங்கிலாந்திற்கு எதிரான T20 போட்டியை முன்னிட்டு இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர் கொல்கத்தாவில் உள்ள காளி கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். அங்குள்ள காளி சிலைக்கு தீபாரதனை காட்டி கம்பீர் மனமுருக பிரார்த்தனை செய்தார். சமீப காலமாக இந்திய அணி அடுத்தடுத்த தொடர்களை இழந்ததால் பயிற்சியாளர் கம்பீர் கடும் விமர்சனத்திற்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த மாம்பாக்கத்தில் டாஸ்மாக் மதுபான கூடத்தில் ரவுடிகள் சிலர் மது குடித்துவிட்டு ஊழியர்களை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் பார்ப்பதற்கு பதைபதைக்க வைக்கின்றன. இந்த சம்பவம் நடைபெற்று 2 நாட்களாகியும் தப்பியோடிய ரவுடி கும்பல்களை பிடிக்க முடியாமல் தாழம்பூர் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த வட மாநில தொழிலாளர்கள் 2 ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதாகி சிறையில் இருப்பவர்களில் 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதியில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 24 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடந்தது. வழக்கினை விசாரித்த நீதிபதி ஸ்ரீராம், கண்ணன் மற்றும் ஐயாசாமி ஆகிய 2 நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பெயரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி வஉசி நகரில் உள்ள ஒரு வீட்டில் சோதனையிட்டனர். இதில் வீட்டிலேயே ஸ்கேன் இயந்திரம் வைத்து சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த ரஞ்சித்குமார் என்பவரையும் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அங்கிருந்த கருக்கலைப்பு மாத்திரைகள் 2 ஸ்கேன் இயந்திரங்களை பறிமுதல் செய்ததுடன் தப்பியோடிய சந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். கேரளாவில் காதலனை கொலை செய்ததாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கிரிஷ்மாவிற்கு உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கும் வரை ஜாமீன் பரோல் வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் தண்டனை கைதியான கிரிஷ்மா அட்டக்குளங்கரை பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனையை குறைக்க வாய்ப்பு உள்ளதால் தற்போது தூக்கு தண்டனை கைதிகள் சாதாரண செல்களில் அடைக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவரின் கருணை மனு தள்ளுபடி செய்த பின்னரே தனி செல்லுக்கு மாற்றம் செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மாணவர்கள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் பிரபல யூடியூபர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு நண்பர்களோடு காரில் மது போதையில் வந்த யூடியூபர் முகமது ஷக்கீன் ஷா திருச்சூரில் கல்லூரி மாணவர்கள் 2 தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர்களை பின்தொடர்ந்து காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானார். இந்நிலையில் 10 மாதங்களுக்கு பின்னர் முகமது ஷக்கீன் ஷாவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த 37 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 19ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு KR நகர் பகுதியில் இலகங்கா பகுதிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தம் குறித்து விசாரித்துள்ளார்.
அவருக்கு உதவுவதாக கூறி அழைத்துச் சென்ற 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் தாடி செயின், செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் கணேஷ் மற்றும் சரவணன் ஆகிய கூலி தொழிலாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தெலங்கானாவில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பாஜக எம்பி சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. போச்சாரம் பகுதியில் ஏழை மக்களின் நிலத்தை ஏமாற்றி வாங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆதரவாளர்களுடன் சென்று விசாரித்த பாஜக எம்பி ஏத்தல ராஜேந்தர் திடீரென ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை தாக்கினார். உடனே அவரது ஆதரவாளர்களும் சரமாரியாக ஏஜென்ட்டை தாக்கினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் டேங்கர் லாரியிலிருந்து அமோனியா வாயு கசிந்ததால் பரபரப்பு நிலவியது. அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பு எதிராக 22 மாகாணங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் அதிரடியாக ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அமெரிக்காவில் குடிபெயர்வோர், சுற்றுலா விசாவில் வருவோருக்கு பிறக்கும் குழந்தைக்கு குடியுரிமை வழங்குவதை தடுக்கும் வகையில் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலிபோர்னியா, நியூயார்க், விஸ்கான்சன் உட்பட 22 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளன. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. டெக்சாஸ் தெற்கு பகுதி முதல் ஜார்ஜியா வரையிலும், கரோலினா முதல் விர்ஜீனியா வரையிலும் பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜியாவில் பனிப்பொழிவு காரணமாக அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. பல்வேறு பள்ளிகளில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் கத்திக்குத்து சம்பவத்தில் குற்றவாளி வீட்டிற்குள் நுழைந்தபோது பாதுகாவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக மும்பை காவல்துறையினர் தெரிவித்தனர். மும்பை பாந்த்ராவில் உள்ள கட்டிடத்தின் முக்கிய நுழைவாயில் வழியாக ஷரீபுல் இஸ்லாம் நுழைந்த நிலையில் அந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். கட்டிடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாவலர்களும் சம்பவத்தின் போது தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், சுவர் ஏறி குதித்தபோது சத்தம் கேட்காமல் இருக்க ஷரீபுல் இஸ்லாம் தனது செருப்புகளை கழற்றி பையில் வைத்து செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்திருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மையான உற்பத்தி சக்தியாக விளங்குவதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் இன்வெஸ்ட் இந்தியா பெவிலியனை திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கு இடையே போட்டி இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், அனைவரும் இந்தியாவிற்காக தான் உழைப்பதாகவும் கூறினார். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் வலைதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை காட்டமாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார். அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்பெடுக்கும் EPS தனது பதவி நிலைத்திருக்க வேண்டும் எனும் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடமானம் வைத்தவர் என்றும், அவர் ஒரு அரசியல் வியாபாரி என்றும் கடுமையாக சாடியுள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை அவதூறாக பேசிய வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்பப் பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். டெல்லியிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கடத்த முயன்ற 1,35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நபரின் உடைமைகளிலிருந்து இந்த வெளிநாட்டு கரன்சிகள் சிக்கியது. அதன்படி 20,000 அமெரிக்க டாலர்கள், 5,25,000 சவுதி ரியால் மற்றும் 1,000 கத்தார் ரியால் உள்ளிட்ட வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூரில் ராஜகோபுரத்தில் இருந்த கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதுப்பிக்கப்பட்ட கும்ப கலசங்கள் ராஜகோபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டன. தற்போது 9 கும்ப கலசங்களை பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. HCL நிறுவனம் சார்பில் 200 கோடி ரூபாய் மற்றும் தமிழக அரசு சார்பில் 100 கோடி ரூபாய் என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் உட்பட பல்வேறு திருப்பணிகளும் கோவிலை சுற்றியுள்ள விடுதிகளை புதுப்பிக்கும் பணிகள் நடந்தன. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 3 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காய்கறி வாகனம் விபத்திற்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். உத்தர கன்னடா மாவட்டம் சாவனூர் என்ற இடத்திலிருந்து கும்தா மார்க்கெட் பகுதிக்கு காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக 25க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அதிகாலையில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். யல்லாப்பூர் என்ற இடத்தில் பனிமூட்டம் காரணமாக சாலையோர கம்பத்தில் மோதி வாகனம் கவிழ்ந்தது. இதில் 10 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். வாகனத்தில் இருந்த காய்கறிகளும் சிதறின. குவைத்தில் குளிருக்காக அறையில் தீ மூட்டி உறங்கிய போது மூச்சு திணறி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இருவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர பணம் இல்லாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். முகமது ஜூனைத் மற்றும் முகமது யாசின் உடல்களை தமிழகம் கொண்டுவர அதிக செலவாகும் என கூறப்படுகிறது. நிதி வசதி இல்லாததால் இருவரது உடல்களையும் துபாயிலேயே அடக்கம் செய்ய அவர்களது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். இதனால் தமிழக அரசு இருவரது குடும்பத்திற்கும் உதவ வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டிய வழக்கில் 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் மாயாண்டி மற்றும் செல்லதுரை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி அருகே வீடு புகுந்து இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற புகாரில் சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். விகேபுதூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளராக பணியாற்றிய சதீஷ்குமார் வீராணம் பகுதியில் உள்ள பெண்ணின் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தவறாக நடக்க முயன்றதாக புகார் எழுந்தது. உடனடியாக அவரை மறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய உள்ளூர் மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்டனர். இதன் பேரில் சதீஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்த மாவட்ட காவல்துறை அவருக்கு உறுதுணையாக இருந்த காவலர் கார்த்திகை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் சைலேஷ் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் புளியங்குடி மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த காவலர் சைலேஷ் நாகர்கோவிலில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் காவலரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட மசினகுடி சாலை ஓரம் தாய் யானையுடன் வந்த யானைக்குட்டியிடம் பீர் பாட்டில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதிக்கு வருபவர்கள் நெகிழி பொருட்கள் மற்றும் மது பாட்டில்களை பொறுப்பின்றி தூக்கி வீசுவதால் இயற்கையையே நம்பியுள்ள ஒன்றுமறியாத இந்த யானைக்குட்டியை போன்ற பல வனவிலங்குகள் பெரும் ஆபத்துகளில் சிக்குவது வாடிக்கையாகிவிட்டது. இவற்றை தடை செய்ய வேண்டுமென விலங்கின ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் இல்லத்தில் மீண்டும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் களைகட்டியுள்ளன. நாகார்ஜுனாவின் மூத்த மகனான நாக சைதன்யா சமீபத்தில் நடிகை ஷோபிதாவுடன் திருமண பந்தத்தில் இணைந்தார். இந்நிலையில் நாகார்ஜுனாவின் இளைய மகனான அகில் அக்னிநேனி நைஜப் ராவத்ஜி என்ற பெண்ணை விரைவில் திருமணம் செய்ய உள்ளார். மார்ச் மாதம் 24ஆம் தேதி அகில் அக்னிநேனி நைஜப் ராவத்ஜி ஜோடிக்கு திருமணம் நடைபெறவுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணத்திற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தற்போதே தொடங்கப்பட்டுள்ளன. ஜெயிலர் பட வில்லன் நடிகரான விநாயகன் குறித்த மற்றுமொரு சர்ச்சை வீடியோ வெளியாகியுள்ளது. மலையாள சினிமாவில் சிறந்த நடிகர்களில் ஒருவராக திகழும் விநாயகன் போதையில் அரை நிர்வாணமாக வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு பக்கத்து வீட்டாருடன் வாக்குவாதம் செய்த வீடியோ வேகமாக பரவி இணையவாசிகளை முகம் சுழிக்க வைத்துள்ளது. அண்மையில் கூட இவர் விமான நிலையத்தில் சட்டையில்லாமல் அமர்ந்து விமான நிலைய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனது விரும்பத்தகாத செயலுக்காக நடிகர் விநாயகன் மன்னிப்பு கோரியுள்ளார். குடிபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிவரும் விநாயகன் சமீபத்தில் தனது அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனியில் நின்றபடி மதுபோதையில் அருகில் வசிப்பவர்களை தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியதோடு அவரது செயல்பாடு முகம் சுளிக்கும் விதத்தில் அமைந்தது. இதற்கு இணையத்தில் கண்டனங்கள் வலுத்த நிலையில் ஒரு திரைப்பட நடிகனாகவும் ஒரு மனிதனாகவும் தன்னால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை எனவும் எதிர்மறை செயலுக்கு தான் மன்னிப்பு கேட்பதாகவும் பதிவிட்டுள்ளார். எலான் மஸ்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உருவ பொம்மை இத்தாலி நாட்டின் மிலன் நகரில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டது. ட்ரம்ப் பதவியேற்பின் போது ஹிட்லர் பாணியில் எலான் மஸ்க் வணக்கம் செலுத்தினார். பொது மேடையில் அவர் இவ்வாறு செய்ததற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இத்தாலி நாட்டில் 1945ஆம் ஆண்டு சர்வாதிகாரி முசோலினியின் உடல் தொங்கவிடப்பட்ட மிலன் நகரத்தில் பியாசேல் லோரெட்டோ என்ற பகுதியில் எலான் மஸ்கின் உருவ பொம்மை தலைகீழாக தொங்கவிடப்பட்டது. அமெரிக்காவின் வடக்கு புளோரிடா மாகாணத்தில் பனிப்புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்கள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. பனிப்புயலால் சில பகுதிகளில் கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. பனாமா சிட்டி கடற்கரை பகுதியில் திரண்ட பொதுமக்கள் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் இயற்கை அழகை ரசித்தனர். திருவண்ணாமலையில் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் உள்ள பாறையை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சுமார் 40 டன் எடையுள்ள அந்த பாறையை உடைக்கும் பணியில் திருச்சியைச் சேர்ந்த குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியில் அங்குள்ள 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாறையை உடைக்கும் பணி 3 நாட்கள் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவில் புரோக்கர்களின் ஊடுருவலை தடுக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கண்டறிய முடியாத பல்வேறு வழிகள் மூலம் புரோக்கர்கள் பயணச்சீட்டு பதிவு செய்வதை தடுக்க கருவி கற்றல் முறை பயன்படுத்தப்படுகிறது. வரும் காலங்களில் மோசடிகளை தடுக்க முக அடையாளம், கைரேகை சரிபார்த்தல், தரவுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரயில்வே பாதுகாப்பு படை ஆலோசித்து வருகிறது. ராமநாதபுரம் ரயில் நிலைய வாசலில் நிறுத்தி வைத்திருந்த பேட்டரி ஸ்கூட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முகமது சித்திக் என்பவர் தனது மகனை அழைத்து செல்ல வந்திருந்த போது ரயில் நிலைய வாசலில் நிறுத்தி வைத்திருந்த அவரது பைக் தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் பதறியடித்து ஓடினர். அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொரு ஸ்கூட்டரும் தீப்பிடித்து எரிந்தது.
கரூர் அருகே பணத்திற்காக தந்தையை கொன்று நாடகமாடிய மகன் கைது செய்யப்பட்டார். அவிநாசி அடுத்து சாவக்கட்டு பாளையத்தைச் சேர்ந்த புல்லார்சாமி என்ற முதியவர் கடந்த 19ஆம் தேதி மரணமடைந்தார். அவரது மகன் ருத்ரமூர்த்தி அவரை கொன்றிருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறி 100 எண்ணிற்கு ஒருவர் தகவல் அளித்தார். இதனையடுத்து சேயூர் போலீசார் அவரின் சடலத்தை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உடலில் பல்வேறு இடங்களிலும் கழுத்து பகுதியிலும் காயங்கள் இருப்பதாக தெரிய வந்தது. ருத்ரமூர்த்தியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தனது தந்தையிடம் உள்ள 2 லட்சம் ரூபாயை அபகரிக்க எண்ணி குடிபோதையில் அவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து ருத்ரமூர்த்தி கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் பங்கேற்ற தொழிலதிபர் கௌதம் அதானி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். முன்னதாக பக்தர்களுக்கு ஸ்கான் அமைப்புடன் இணைந்து அதானி குழுமம் வழங்கி வரும் இலவச உணவு சேவையை ஆய்வு செய்த அவர் பக்தர்களுக்கு தனது கைகளால் உணவுகளை பரிமாறினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கௌதம் அதானி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது ஒரு அற்புதமான அனுபவம் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் வளர்ச்சியை நோக்கி பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் மகா தீப கொப்பரையிலிருந்து சேமித்த மை விநியோகத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சரியான முன்னேற்பாடுகளின்றி மை விநியோகம் செய்யப்பட்டதால் பக்தர்கள், கோவில் ஊழியர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகாதீப கொப்பரையிலிருந்து சேமிக்கப்படும் மை ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜர் சிலைக்கு வைக்கப்பட்டு பின்னர் நெய் காணிக்கை அளித்தவர்களுக்கு அது வழங்கப்பட்டு வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகரவிளக்கு காலத்தில் மொத்தம் 53,09,906 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 6,32,308 அதிகம். இந்த மண்டல மகரவிளக்கு காலத்தில் மொத்த வருமானம் 440 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. சபரிமலையில் ரோப்கார் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் 1.5 ஆண்டில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் தேவசம் போர்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹாலேவி தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே சுமார் 15 மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹாலேவி 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற 25ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையிலான T20 போட்டியை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி போட்டி தினத்தன்று வரும்போதும் செல்லும் போதும் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் ரசிகர்களுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி ஜெர்சியில் பாகிஸ்தானின் பெயரை பயன்படுத்த மாட்டோம் என BCCI தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் லோகோவில் அந்த நாட்டின் பெயர் உள்ளதால் அதனை தங்களது ஜெர்சியில் அச்சிட மாட்டோம் என BCCI கூறியதாக தெரிகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் வாரியம் தொடக்க விழாவில் இந்திய கேப்டன் பங்கேற்க அனுமதி வழங்காத BCCI தற்போது தொடரை நடத்தும் நாட்டின் பெயரை ஜெர்சியில் அச்சிடாமல் அத்துமீறுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதில் ICC தலையிடுமாறும் வலியுறுத்தியுள்ளது.